பிதாவே, நீர் எங்களிடத்தில் அன்பாகவே இருக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அதிபதிக்கெல்லாம் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர், எவரும் பூட்டாதபடி திறக்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எவரும் திறக்காதபடி பூட்டுகின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, அல்பா ஒமேகாவானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, வாக்கு தத்தம் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதி மந்தமமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, ஏகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, ஏகோவா ஷம்மா உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, ஏகோவா ஷாலோம் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா. இந்த இரவு வேலையில் ஆண்டவரை உடைய சமூகத்துல உடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தீரப்பா, அதற்காக நன்றி அப்பா. இது பேசக்கூடிய வார்த்தை கர்த்தாவே உடைய பிள்ளைகள் கேட்டு கர்த்தாவே அதை அப்படியே மனதிலே பதியப்படுவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜா, நன்றி அப்பா. நீர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே அல்லேலூயா ஆண்டவரே அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே சுமக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ராஜா, நன்றி ஏசப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நீரே பேசுவீராகப்பா, நீரே எனக்கு உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம். ராஜா, எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசி 11வது அதிகாரம், 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8 வரைக்கும் வாசிங்க பிரதர். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுதி ஒலிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்பதற்கு அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயத்திற்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள திருமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரித்தார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இது சத்தியமாயிருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக் கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறுபையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன்பால் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுகிரியன் குற்றிலே தன் கையை வைக்கும். இந்த அதிகாரத்துல எசையா தீர்க்கதரிசி 3 காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஒண்ணு, என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறாரு. அவர் பிறக்க போறாருல ஏசப்பா, அந்த வார்த்தையை சொல்றாரு இங்க. ஈசா என்னும் அடிமரத்தை 2 கோத்திரத்துல வர. ஒண்ணு தாவீதின் யூதா கோத்திரம். இதுல எப்படி வர்றாரு? தாவீது ராஜா, அரசாளுகிறவரா வருகிறார். ஏசப்பா எப்படி வர்றாருன்னா அரசாளுகிறவரா வர்றாரு. அடுத்து யோசுவா ஆசாரியரா, நமக்காக ராஜாவாகவும் இருக்கிறாரு, ஆசாரியராகவும் நம்முடைய பிதாவின் வலது பாட்டில் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் 2 சந்ததி. அதுதான் சொல்றாரு இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்துல. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுதி, அந்த கிளை 2 கிளையா வருது. யூதா கோத்திரம், இன்னொன்னு யோசுவா.
ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இருக்கிறாரு, ஆசாரியனாகவும் இருக்கிறார். அது முதல் வருகை கர்த்தராகிய இயேசு குறித்து பேசுறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற முதல் வருகை ஆண்டவராகிய முதல் பிறக்க போறாருல, அதை குறித்து சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இந்த ரெண்டு வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அவருடைய இரண்டாவது வருகை. மறிச்சிடாருல, ஆண்டவரை பிறக்கிறாரு, ஊழியம் செய்யறாரு, மறிக்கிறாரு, மேல போறாரு, மேல போயிட்டு பிதாவின் வலது பாசல, ஆனா மீண்டும் வராரு பாருங்க. இந்த அப்படிதான் இந்த ஏசியா அதிகமான வார்த்தைகள் இப்படிதான் இருக்கு. ஒரே வசனத்துல முதல் வரைக்கும் பேசுறாரு, அதுக்கப்புறம் ரெண்டாவது வரைக்கும் பேசுறாரு பாருங்க. இந்த ரெண்டு வசனத்துல இந்த 3 நாள்ல ரெண்டாவது வரைக்கும் குறித்து பேசுற கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகர்ந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோல் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இது எப்ப வராரு? மறுபடியும் ரெண்டாவது இப்ப காத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஆண்டவருக்காக இந்த வருகை குறித்து பேசுறார் ஏசாயா தீர்க்கதரிசி. அடுத்து 5:6 பாருங்க, நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியமா இருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்கு காலையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகள் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியின் பாம்பு வலையின் மேல விளையாடும். பால் மறந்த பிள்ளை தன் கை. இது 1000 வருட அரசாட்சியை குறிக்குது. இது பாரு, ஒரே வசனத்துல இவ்வளவு ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்துறாரு. அவர் பேசுறதே அது தீர்க்கதரிசனம் உரைக்கிறத அதிகாரத்துல பாருங்க. அதுக்கடுத்து இன்னும் புதிய வானம், புதிய கீழே படிச்சுட்டு போனீங்களா, புதிய வானம் புதிய பூமி உருவாகுது. அதை விதத்தை இந்த 4 காரியங்களை ஏசாயா தீர்க்கதரிசி இந்த ஒரே வசனத்தை சொல்லியிருக்கிறார். அவர் எப்பயுமே அப்படித்தான் அவர் பேசுறதெல்லாம் ஒரே வசனத்துல ஒரே அதிகாரத்துல ஒரு வசனத்துல எப்படி இருக்கும், அடுத்த வசனம் பார்த்தா உடனே அப்படி மாறிடும். அப்படிதான் இருக்கு இந்த மொத்த அதிகாரமும். முதல் வசனத்துல அவருடைய பிறப்பை குறித்து பேசுறாரு. அடுத்து 2-3 வசனத்துல அவருடைய 2ஆம் வருகை இப்ப நம்ம அதை பற்றி பேசுற. அடுத்து அவருடைய 1000 வருட அரசாட்சி குறித்து பேசுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அவருடைய அந்த புதிய புதிய பூமியை குறித்து பேசியிருப்பாரு இதுல. ஆனா இதுல நம்ம பூரா தியானிக்க போறது கிடையாது. ஆனா ஆக்சுவலி ஒரு வார்த்தையா தான் நம்ம தியானிக்கணும். ஆனா இப்ப முக்கியமானது இப்போ இது 2வது வசனம் இருக்குல்ல, அது மறுபடியும் படிங்க பிரதர். அதை மாத்திரம் இப்ப நம்ம தியானிக்கலாம். ஒரு வார்த்தையா அதை தியானிக்கலாம். இந்த 11ல 2வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க பிரதர். ஞானத்தையும் உணர்வையும் ஆவியும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இப்ப நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, ஞானம்னா என்ன, உணர்வுனா என்ன, அடுத்து ஆலோசனைனா என்ன, பலனா என்ன, அறிவுனா என்ன, கர்த்தருக்கு பயப்படுகிற பயனா என்ன, இதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஞானம். ஞானத்தை கொடுக்கிறாரு ஆண்டவர் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு எதை கொடுக்கிறாரா, இது எப்படி ஒரு சீரியலா கொடுக்கிறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஞானத்தை கொடுக்கிறாராம், அதுக்கடுத்து உணர்வை கொடுக்கிறாராம் ஆவியானவர், அதுக்கப்புறம் அருளும் ஆவியும். இதெல்லாம் யார் கொடுக்கறது? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாரு எல்லாரும். அடுத்து ஆலோசனை கொடுக்கிறாராம் பாருங்க, இந்த காரியத்தை எப்படி நடத்தணும் ஆலோசனை கொடுக்கிறாராம். அடுத்து பலனை கொடுக்கிறார், அந்த காரியத்தை எப்படி நடத்தணும்ட்டு பலனையும் கொடுக்கிறாரு பாருங்க. ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஆவியானவர், இந்த மாதிரி நல்ல ஒரு ஆண்டவர் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லாத்தையும் கொடுக்கிறது. ஆலோசனை மட்டும் சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லவே மாட்டாங்க, முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க, அவ்வளவுதான்.
ஆனா நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து பாருங்க, பரிசுத்த ஆவியான என்னென்ன காரியத்தை நம்ம கொடுக்குறாரு பாருங்க. பலத்தையும் கொடுக்குறாரு, அறிவும் கொடுக்குறாரு, அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுதல என்னன்னு அதுவும் சொல்லிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஞானம் என்ன பாக்குறேன், நீங்க சொல்லுங்க பிரதர். ஞானம்னா என்ன பிரதர்? ஞானம் என்றால் தேவனிடத்தில் வருகிற சத்திய வார்த்தையோடு நடப்பது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட கரெக்டா வந்துட்டீங்க. ஞானம் என்பது நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளுதல். ஞானம் என்பது என்னன்னா நிறைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுதல். அந்த எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுதல் பிரதர், நீங்க கேட்கலாம் பிரதர், புறஜாதியாரும் எல்லாம் தெரிஞ்சிருக்குது பிரதர், அவங்களும் நிறைய எல்லாத்திலும் அறிவாளியா இருக்கிறாங்களே, எல்லாத்திலும் புத்திசாலியா இருக்கிறாங்களே, நம்ம எப்படி நம்மளுக்கு மட்டும் தான் ஆண்டவர் சொல்றாரா? ஞானம் என்பது நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளுதல். ஆனா அதுல இருந்து நமக்கு வந்துட்டு தானியேல் 1:1 வசனம் 17 வாசிங்க பிரதர் பார்க்கலாம். இன்று தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழர் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட இல்ல பிரதர், ஃபர்ஸ்ட் 11வது அதிகாரம் 11 வாசிங்க, 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி 17க்கு வந்துருங்க. அப்படியே 17 அதுல 17. இந்த 4 வாரிகளுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, தானியேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாருங்க சகல, இந்த 4 வாலிபருக்கும் பாருங்க தேவன் சகல எழுத்துல 1-2 கிடையாது, ஒரு ஈப்ரு மட்டும் படிக்கல, ஒரு எல்லா மொழியும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு அவருக்கு முன்னாடி சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க, மட்டன் சிக்கன் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா அவருக்கு டக்குன்னு அந்த ஞானம் வருது பாருங்க, அந்த அறிவு வருது பாருங்க. அந்த அறிவு அது இதுல வந்துட்டு எல்லாம் தெரியும், புறஜாதி இருப்பாங்க, எல்லாம் தெரியும். ஆனா நம்மளுக்கு வந்து அந்த ஞானம்னா என்ன கரெக்டா சொல்லணும்னா, கர்த்தருக்கு உகந்தது எது, கர்த்தருக்கு உகந்தது அல்ல, அந்த பகுத்தறிவு, அந்த பிரிச்சு பார்க்க அந்த ஒரு காரியம் இருக்குது பாரு, அதுதான் ஞானம். இப்ப உலகப்பட காரியங்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, பிரஜாதி எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா நமக்கு தான் அந்த கர்த்தரோட பிள்ளைகளுக்கு மட்டும் தான் தெரியும். இது கர்த்தருக்கு இப்ப நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பாக்குறீங்க, டக்குன்னு மெசேஜ் வருது பாக்குறீங்க, ஆனா பார்த்துட்டு அது நல்லதான்ட்டு நீங்க பகுத்தறீங்க பாருங்க, அது இது கர்த்தருக்கு உகந்தது அல்லன்ட்டு அதை டிலீட் பண்ணிட்டு இப்படி திரும்புறீங்க பாருங்க, அதுக்கு பேரு தான் ஞானம். அதை விட்டுட்டீங்க விலகுறீங்க பாருங்க, நீங்க அதை விட்டு விலகுறீங்க பாருங்க, அதுக்கு பேரு தான் ஞானம். அதேதான் இந்த செஞ்சார். யாரு? தானியேல். அவருக்கு முன்னாடி நம்மள என்ன பண்ணுவோம், சாப்பாடு மட்டன் சிக்கன்லாம் ஆட்டுக்கறி எல்லாம் வச்சு, அவர் ஒன்றும் கறி சாப்பிட்றவர் கிடையாது, அவரு நல்லா சாப்பிட்றவர் தான், மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்றவர் தான் தானியேல். ஆனா அவருக்கு டக்குன்னு ஒரு மைண்ட்ல வருது பாரு, அப்டேட் ஸ்கேனிங், அவருக்கு ஒரு மனசுல அது ஸ்கேனிங் வருது பாருங்க, அதுதான் ஞானம். அது என்ன, உடனே அவருக்கு இது பாபிலோன் ராஜாவாச்சே, இவங்க எல்லாம் பலி விக்கிரகத்துக்கு படைச்ச உணவை அந்த ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு படைச்சிட்டு தானே கொண்டாந்து ராஜாவுக்கு பந்தி வைப்பாங்க, அது நம்ம சாப்பிடலாம், உட்காரான் பாருங்க, உட்கார்ந்த உடனே அவனுக்கு வருது பாருங்க அப்டேட், அந்த ஸ்கேனிங் ஆகுது பாருங்க, அவன் மைண்ட்ல அந்த ஸ்கேனிங் வருது பாருங்க, அதுதான் ஞானம். அப்படி விலகிறான் பாரு, அங்க விட்டு இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான் பாருங்க, அதுதான் ஞானம். அந்த ஞானம் அதேதான் நம்மளுக்கும் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறது. கர்த்தருக்கு அநேக காரியங்கள், ஞானம்னா அநேக காரியங்கள், நிறைய காரியங்கள் அறிந்து கொள்ளுதல். ஆனா அதுல இருந்துட்டு நம்ம கர்த்தருக்கு பிடிச்ச காரியம், கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம விலகரம் பாருங்க, அதுதான் ஞானம். யோபு 28:28 வாசிக்கிறது. யோபு 28வது அதிகாரம் 28வது வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பாருங்க,
அப்புறம் சொல்லிக் கொடுக்குற பாருங்க, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானமா பாருங்க. அதான் பாரு, பயந்து பாரு அந்த தானியேல் அந்த வச்சாங்க பாரு சாப்பாட்டை, அந்த மட்டன் சிக்கன்லாம், அந்த பயந்து அவர் அப்படின்னா ஏன்னா அப்டேட் ஆகுது பாரு அவன் மைண்ட்ல. அதுதான் ஞானம். அதனாலதான் ஆண்டவர் அவன் அவ்வளோ சகலத்திலையும் அறிவாலைய வச்சிருப்பாருங்க அவனை. அதனாலதான் தானியேல அந்த 3 பேரையும் எதுலயும் பாரு 1 2 கிடையாது, எல்லாத்திலையும் ஞானமா வச்சாராம் பாருங்க. எல்லாத்தையும் அறியுது, அது எல்லாம் தெரியுது. ஆனா அந்த கர்த்தருக்கு உகந்தது அல்லன்னு சொல்லிட்டு அவன் விளங்கினான் பாருங்க. அதுதான் ஞானம். விளங்கினான் பாருங்க. அது ஆண்டவர் அதேதான் நம்மளுக்கும். நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அடுத்து பக்கத்து வீட்டுல இருக்க எதனா கொண்டாந்து கொடுப்பாங்க, நாங்க தனியா எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுப்பாங்க. உங்களுக்காக நான் தீபாவளிக்கு பொங்கலுக்கோ எதுக்கோ ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, எதனா செஞ்சு கொண்டாந்து வடை பாயாசம் பலகாரம்லாம் என்ன சொல்லுவாங்க, இல்ல பிரதர் நீங்க தெரியும், நீங்க கிறிஸ்டின் சொல்லி தெரியும், உங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட்லயே தனியா எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கொடுங்க, வாங்கி வைங்க, வாங்கிட்டு அப்படியே குப்பையில போடுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு நாளும் நீங்க அதெல்லாம் நீங்க அது அந்த அந்த அப்டேட் இருக்கணும். அது ஸ்கேனிங், அந்த மனதுல அந்த ஸ்கேனிங் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் ஞானம். சரி, அடுத்த வார்த்தை பாருங்க, உணர்வு. அடுத்த வார்த்தை என்னதுங்க? உணர்வை கொடுக்கிறாராம். இது எல்லாத்தையும் யாரு கொடுக்கறதுன்னா ஆவியானவர் தான் கொடுக்கிறாரு. யாரு கொடுக்கிறாருங்க? அதான் பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஆவியில நம்ம இருக்கணுமா? கர்த்தரா பரிசுத்த ஆவியானவர் தான் இதெல்லாம் உணர்த்துவாரு. நீ உன் இஷ்டத்துக்கு நீ செய்ய முடியாது. அந்த ஆவியானவர் உனக்கு உணர்த்தணும். அந்த டைம்ல உணர்த்துவாரு. இது வேண்டாம் தம்பி, இது சாப்பிடாத, இது விக்கிரகத்துக்கு படைச்சுதான் இருக்கும், அந்த உணர்த்துறாரு பாருங்க. அந்த ஆவியானவர் தான் இது எல்லா காரியம் நம்ம நடத்துற, நம்ம சகல சத்தியத்தில நடத்தக்கூடவர் நம்முடைய கர்த்தராகிய அந்த பரிசுத்த ஆவியானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறது நல்லது, நான் போகிறது நல்லதுன்னு சொன்னார் பாரு. நான் போனா தான் யார் இறங்கி வந்து பெந்தெகோஸ்து நாளே சொல்லுங்க பிரதர், பெந்தெகோஸ்து நாள் அன்னைக்கு யாரு மேல இருந்து இறங்கி வந்தது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் பாருங்க. பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்கு 50வது நாள். பெந்தெகோஸ்துன்னு 50ன்னு அர்த்தம். பெந்தெகோஸ்து நாளாவது அன்னைக்கு பரிசுத்த. அதனாலதான் ஆண்ட கர்த்தரா நீங்க 2 பிரமாணங்கள் இருக்குது. இந்த ஒண்ணு நியாய பிரமாணம், இன்னொன்னு ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியானவர் தான் நம்மள சகல சத்தியத்தை நடத்த உணர்வை கொடுக்குறாரு பாருங்க. இந்த உணர்வு இருக்கு பாருங்க. உணர்வுனா தனக்கு தானே நினைப்பூட்டிக் கொள்ளுதல். உணர்வுன்னு என்ன அர்த்தம்னா, சொல்லுங்க பிரதர், எல்லாரும் வாய்த்தார சொல்லுங்க, அந்த வார்த்தையை வாய்த்தார சொல்லுங்க. நினைப்பூட்டிக் கொள்ளுதல். உணர்வுனா தனக்குத்தானே நினைப்பூட்டிக் கொள்ளுதல். எப்படின்னா, இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் விக்கிறது படைச்ச உணவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல எப்பவுமே அந்த ஞாபகம் இருக்கணும். அந்த ஞாபகத்தை விடக்கூடாது. அந்த ஞாபகம் இருக்கணும். மறந்துட்டு கூட நம்ம எடுத்து வாயில வச்சிடக்கூடாது. அதுதான் இது எல்லாத்தையும் கொடுக்கிறவர் யாரு? ஆவியானவர் தான் நமக்கு கொடுப்பார். தனக்குத்தானே நினைப்பூட்டிக் கொள்ளுதல். உணர்வுனா தனக்குத்தானே நினைப்பூட்டிக் கொள்ளுதல். அல்ல, அந்த ஞாபகம் வரணும் உங்களுக்கு. நீங்க ஒரு காரியம் ஒண்ணு நடந்திருக்கும், ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, அந்த இடத்துல பல யாரோட கூட ஒரு சம்பாஷணை நடந்திருக்கும், ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும், ஒரு தகாத வார்த்தைகளை பேசியிருப்பாங்க, அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருப்பீங்க. நீங்களும் இந்த இவங்க பேசிக்க போகக்கூடாது, இந்த வரக்கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் அது யாருங்க பிரச்சனை? அது மியூட்ல போடுங்க. அது வந்துட்டு ஸ்தோத்திரம். அது வந்துட்டு அந்த அருள் ஆவி. அது பாருங்க, அந்த தனக்குத்தானே நினைப்பூட்டிக் கொள்ளுதல். தனக்குத்தானே நினைப்பூட்டிக் கொள்ளுதல். பாருங்க, ஒரு காரியத்தை நீங்க நினைச்சிருப்பீங்க, அந்த போயிருப்பீங்க, அந்த வார்த்தை சம்பாஷணை ஏதோ ஒரு நல்லதா முடிஞ்சிருக்காது அது. ஆனா மறுபடியும் அந்த இடத்துல நீங்க மறந்துட்டு போய் நிப்பீங்க பாருங்க. அப்ப ஞாபகம் வரும் பாருங்க. அப்பதான் அதுதான் அந்த மறக்க கூடாது அந்த இடத்த. அதுதான் நினைப்பூட்டிக்குள்ள. இந்த இடத்துல போனா ஆவேர் சொன்னார் இல்லையா நம்மளுக்கு, நீ அங்க போவாதப்பா, போன டைம் நீ போயிருந்தல, அங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுல்ல உனக்கு, இனிமே மறுபடியும் அந்த இடத்த போவாத, அந்த ப்ராப்ளம் அவங்க கூட பேச்சு வச்சுக்காத அப்படின்னு அந்த நினைப்பூட்டு. மறந்துட்டு போக கூடாது. அந்த நினைப்பூட்டத்துல இருக்கு பாருங்க, அதுதான் உணர்வு. அந்த உணர்வு அது யாரு கொடுக்குறதுன்னா அந்த ஆவியானவர். அடுத்து வந்து என்ன கொடுக்குறாரு? ஆலோசனை கூட. இந்த காரியத்தை இப்படி செய்ப்பா, இந்த காரியத்தை அப்படி செய்ப்பா, போன டைம் நீ பேச்சு மாட்டிக்கணும் இல்லையா, அதனால இந்த காரியத்தை இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஆலோசனையும் கொடுக்குறாராம் பாருங்க ஆண்டவர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஞானத்தை கொடுக்குறாராம், அதுக்கு அடுத்து வந்துட்டு உணர்வை கொடுக்குறாராம், நினைப்பூட்டி கொள்ளுதலை கொடுக்குறாராம். அடிக்கடி நினைப்பூட்டி கொள்ளுதல். அதுதான் உணர்வுனா அடிக்கடி
நினைவுக்கு கொண்டு வருவது எல்லாம் அந்த காரியத்தை. ஒரு கரெக்டான வார்த்தை என்னன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். உங்க மனதுல இருக்கிற காரியங்கள் நீங்க செய்யறப்போ அது ஸ்கேனிங் ஆகிட்டே இருக்கணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இந்த இடத்துல இந்த கர்த்தருக்கு இது பிடிக்காத காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இந்த ஆலோசனை காரியத்தை இப்படி செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கூடவே என்ன கொடுக்குறாராம், பலனையும் கொடுக்குறாராம். பாருங்க, ஆவியானவர் எதை கொடுக்குறாராம், அந்த காரியத்தை செய்வதற்கு, இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னா சோர்ந்து போயிடுவோம். அநேக காரியங்கள் நம்ம செய்யறதுக்கு நம்ம சோர்ந்து போயிடுவோம். அதுக்கு பலனருக்கு சோர்வாட இருக்குது, எப்படிதான் செய்ய போறது இந்த வேலையை எப்படின்னு தெரியலையே. ஆண்டவர் ஒரு பிபிடி மிலிட்டரிக்காரர் நம்பலாம், பிபிடி ஒரு நம்ம எக்ஸலண்ட் வரவே மாட்டோம், நம்ம எப்பவுமே சேட்ல தான் வருவோம். ஆண்டவரே நீ பலத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு ஓட ஆரம்பிங்க. சூப்பர் எக்ஸல்ல வந்து பென்டகன் வந்து நிப்பீங்க முன்னாடி. அதுதான் அந்த பெல்லத்தையும் கொடுக்குறாங்க பாருங்க. இப்படி ஓடுப்பா, இந்த ஷூ போடுப்பா, இந்த ஷூ போடாத, ஜங்கிள் ஷூ போட்டுக்கோ, லேஸ் இந்த மாதிரி கட்டு, எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு ஆண்டவர், எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு ஆவியானவர். அதுதான் அது ஓடுறப்போ இப்படி ஓடுப்பா, அந்த பலத்தை கொடுக்குறப்ப. நான் நிறைய டைம்ல பிபிடி ஓடுறப்ப ஆண்டவரை தான் நான் ப்ரேயர் பண்ணிட்டு ஓடுவேன். நான் அந்த பலத்தை அப்படி எங்க தான் வந்து நிற்குன்னு தெரியாது, நல்ல சூப்பர் எக்ஸல்ல வந்து நிற்பேன். நான் உண்மையை சொல்றேன், ஆண்டவர் தான் நம்மளுக்கு அந்த பலத்தையும் கொடுக்குறாரு. அதே தான் நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னா உங்களுக்கு அந்த பலனையும் கொடுப்பாராம். அடுத்து பாருங்க, அருளும் ஆவியும் அடுத்து அறிவு கொடுக்குறப்ப. அந்த அறிவு, இது அறிவு வந்து நாலேஜ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அறிவு என்னன்னு சொல்லுவாங்க, நாலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த லெட்ஜ், அந்த லெட்ஜ் நாலேஜ் விட்டுருக்காங்க. அந்த லெட்ஜ் இருக்கு, லெட்ஜர் பதிவு பண்ணி வச்சுக்கணும். லெட்ஜர்னா பதிவு செய்தல். அந்த காரியங்களை இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, கிட்ட எப்படி பேசணும், பசங்க கிட்ட எப்படி பேசணும், சீனியர் ஆபீசர் கிட்ட எப்படி பேசணும், உங்க வேலை செய்யற இடத்துல உங்க அதிகாரி வருவாங்க பாருங்க, அவங்க கிட்ட எப்படி பேசணும், அந்த அறிவை கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் என்னன்னா கொடுக்குறாரு பாருங்க. நம்ம ஆவியான இதெல்லாம் கொடுக்கறது யாரு, ஆவியானவர் தான் கொடுக்குறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் எதை ஞானத்தை கொடுக்குறாராம், அதுக்கப்புறம் உணர்வை கொடுக்குறாரு, நினைப்பூட்டுதல். அடிக்கடி நினைச்சு பாத்துக்கணும், இந்த இடத்த செய்யக்கூடாது, கர்த்தருக்கு உகந்தது எது, கர்த்தருக்கு உகந்தது அல்ல எதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி நினைச்சுக்கணும். அப்புறம் ஆலோசனை கொடுக்குறான், கவுன்சிலிங் பண்றாராப்பா, தம்பி செய்யாத, இப்படி செஞ்சா நல்லா வர முடியும். கர்த்தர் ஆவியான சொல்றத அவர் சத்தத்தை கேட்டு நம்ம காரியத்தை செய்யணும். அப்புறம் பலத்தை கொடுக்குறாராம் பாரு, இந்த காரியத்தை இப்படி செய்ய அப்படின்ட்டு கூடவே இருக்கிறார், நம்ம கூடவே தட்டி கொடுவோம். நீ பலம், நீ போப்பா, தைரியம், நான் இருக்கிறேன், நீ பேசுப்பா, நீ பேச தயக்கப்படுவ, கூச்சப்படுவ, நீ அப்புறம் ஒரு தைரியத்தை கொடுப்பாரு ஆண்டவர் ஆவியானவர். தைரியம், நீ போப்பா, போய் பேசுவா, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நீ பயப்படாத. ஒரு அநேக காரியங்கள் நம்ம பயந்து இந்த கில்ட்டி கான்சியஸ்லயே இருக்கிறோம், பேசக்கூடாது, அப்படியே விட்டுடுவோம். எப்படி கேட்கணும், பயந்து கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுவோம். அதெல்லாம் இருக்கும். ஆவே நம்மளுக்கு பலத்தையும் கொடுப்பாரு, நீ பேச சொல்லி. அப்புறம் அந்த அறிவு கொடுக்குற, அந்த நாலேஜ், அந்த அறிவையும் கொடுக்குறப்பாரு. அதேதான் நம்மளுக்கு அந்த அறிவும் கொடுக்குற. அடுத்து வந்துட்டு எதை கொடுக்குறாராம் பாருங்க, பயத்தையும் கர்த்தருக்கு அந்த பாரு பயத்தையும் கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா இப்ப அப்டேட் ஆயிடும் உங்களுக்கு மனசு. இப்ப எல்லாம் நினைப்பு வந்துச்சு. இப்ப நீங்க இப்ப ஒரு காரியத்தை இப்ப ஆண்டவர் இப்ப நாளை உங்களுக்கு ஒரு காரியத்தை கேட்கறீங்க, ஆண்டவரே ஒரு முழு மனதோட, முழு இருதயத்தோட, முழு உள்ளத்தோட, ஒரு வாஞ்சியோட உங்களுடைய வேதத்தை வாசிக்க முடியலப்பா, அந்த வாஞ்சியை கொடுப்பா நீங்க கேட்கறீங்க. ரொம்ப நாள் நீங்க விட்டுட்டு இருப்பீங்க. ஆனா இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஆண்டவரே நான் இந்த ஒரு நாளைக்கு நான் 5 வசனத்தை எப்ப நான் மனப்பாடம் பண்ணேன்னு சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா சூழ்நிலை காரணமா 2 நாளைக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க, டெய்லி பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆனா அந்த சண்டே வந்திருக்கோம், அன்னைக்கு பிரேயர் போயிட்டு இருப்பீங்க, சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பீங்க, அன்னைக்கு முடியல. ஆனா அடுத்த நாள் 4வது நாள் 2 நாள் விட்டுட்டீங்க, நோ ப்ராப்ளம், விட்டுட்டீங்க. அன்னைக்கு விட்டுட்டீங்க. அந்த 3 அதிகாரமும் 3 வசனமோ 4 வசனம் நீங்க மனப்பாடம் பண்ணல, விட்டுட்டு. ஆனா அடுத்த நாள் 4வது மண்டே நீங்க அந்த அப்டேட் வந்துடணும். நீங்க மண்டேக்கு அந்த அப்டேட்டுக்கு வந்துடணும். ஆண்டவர் சொன்னாரப்பா, நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த ஒரு நாளைக்கு 5 வசனத்தை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த 5 வசனத்தை அடுத்த நாள் நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆனா நீங்க பண்ணாத விட்டுட்டீங்க. அதுதான் மறக்கப்படுதல். அதுதான் அந்த அப்டேட்டுக்கு வந்துடணும் நீங்க. அதுதான் அந்த பலத்தையும் கொடுக்குறாராம், ஞானத்தையும் கொடுக்குறாராம், ஆலோசனையும் கொடுக்குறாராம், அறிவையும் கொடுக்குறாராம். அந்த கர்த்தருக்கு பயப்படுதல். இப்ப பாருங்க, அப்படிதான் அந்த தானியேல் அப்படி பயந்ததாலதான் அந்த அவருக்கு முன்னாடி வச்சு அந்த சாப்பாட்டை உடனே அந்த வந்துச்சு பாரு, விட்டு விலக. அதே தான் நம்ம மொபைல்ல கூட நிறைய காரியங்கள், பேஸ்புக்ல ஆகட்டும், வாட்ஸ்அப்ல ஆகட்டும், யூடியூப், நிறைய வேண்டாத, ஆனா அது பார்க்கலாம். ஆனா வந்துட்டு குப்பை, அதெல்லாம் வேஸ்ட். குப்பையில நிறைய டஸ்ட்பின்ல குப்பையை போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், அது நாற்று எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த குப்பை தொட்டி அப்படி நாற்று எடுக்க ஆரம்பிச்சிடும். அது வீணான காரியம் நம்ம மனசுல போடக்கூடாது. நீங்க எல்லாத்தையும் விலகி காக்கிற ஒரே
யாருன்னு கேட்டா நம்ம கர்த்தராக ஆவியான அந்த பரிசுத்த ஆவியான மாத்திரம் தான் எல்லா தீங்கும் விலக்கி உங்க கால்களை உங்க வலையில இருந்து விலக்கி காக்க கூடியவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தான் செய்யக்கூடாதுன்னு அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்க நடக்கலன்னா வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியவே முடியாது பிரதர், முடியவே முடியாது சிஸ்டர். அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கக்கூடியவங்களா நீங்க மாறணும். அவருடைய சத்தத்தை கேட்கல சைலண்டா இருந்துருங்க. அவர்கள் சத்தத்தை கேளுங்க. நீங்க கேட்கறதுக்கு ஆயத்தமா இருந்தா ஆவியானவர் தெளிவா உங்க காதுல வந்து பேசக்கூடிய வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த ஆவியானவர் சத்தத்தை கேட்டு பழகிக்கணும் பிரதர். அந்த சத்தத்தை கேட்டு எந்த காரியத்தையா இருந்தாலும் நீங்க அவர் வந்துட்டு அது விடுபட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் நீங்க ஆவியில நிறைஞ்சி அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. இத்தனை நாட்களாக விடுபட்ட காரியங்கள் எல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கும் பிரதர். ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்நிய பாஷையில ஜெபிங்க, மணிக்கணக்கா ஜெபிங்க. உட்காருங்க ஒரு சமூகத்துல முழங்க அவர் சமூகத்துல அந்த ஜீவ தண்ணீரை பருகுங்க. ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும் சரி விகிதத்துல பருகிக்கிட்டே இருங்க. அந்த ஜீவ தண்ணீரை நீங்க பருக உங்களுடைய தடைபட்டு இருக்கிற காரியம் எல்லா கட்டுகளும் அருந்து போய் உங்களுடைய காரியங்கள் நல்ல காரியம் நடக்க ஆரம்பிக்கும். உங்க எல்லைகள் எல்லாம் அசைவு உண்டாக ஆரம்பிக்கும் பிரதர். நீங்க ஒரு நாளும் கலங்காதீங்க. ஆண்டவர் அந்த ஜீவ ஆவியானவரை நீங்க நம்பி அவர் சமூகத்துல உட்கார்ந்து அது பல பாஷைகள்ல அது பேசுங்க. நீங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. 2 பிரமாணம் இருக்குது பிரதர். 2 பிரமாணம் இருக்குது. ஒண்ணு நியாய பிரமாணம், இன்னொன்னு ஆவியின் பிரமாணம். எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நியாய பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்க முடியாது பிரதர். நியாய பிரமாணத்தை நம்மளால கடைபிடிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல 613 நியாய பிரமாணங்கள் இருக்குது, கட்டளைகளும் கற்பனைகள் இருக்குது. எத்தனை? 613 இருக்குது. அதுல நம்ம ஒண்ணு கூட நம்ம கடைபிடிக்க முடியாது. நீங்க இப்ப உதாரணம் சொல்றேன்னு, நீங்க நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னா வருஷத்துக்கு 3 தடவை எருசலேம் போக வேண்டியது வரும். நீங்க வருஷத்துக்கு 3 தடவை எருசலேம் போகணும். ஒரு ஆளு போயிட்டு வர்றதுக்கு ஒரு 3 தடவை போனா ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும். கூடார பண்டிகைக்கு போகணும், பந்தகோஸ்து பண்டிகைக்கு போகணும், பஸ்கா பண்டிகைக்கு போகணும். நீங்க எருசலேம் போக வேண்டியது வரும். 3 லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு. உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வருஷத்துக்கு 3 லட்சம்னா மற்ற ஆளுங்கெல்லாம் பாருங்க, குடும்பத்துல எத்தனை பேர் கணக்கு போட்டு பாத்துங்க. ஆனா அந்த நியாயப்பிரமாணம் கடைபிடிக்க முடியாது. அதனாலதான் என்ன பண்ணாருன்னா, எடுப்பாங்க ரோமர் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க பிரதர். ரோமர் 7வது அதிகாரம் 12. ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தமாயும் நீதிமாயும் நன்மையாயும் இருக்கிறது. பாருங்க, நியாயப்பிரமாணம் நல்லதுதான். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்குது. அது நல்லதான், தப்பு கிடையாது. நியாயப்பிரமாணம் கிடைச்சா ஆனா தனக்குத்தானே கோடு போட்டுக்கிட்டான். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே ஒரு ஃபீல் பிரியா வாழ முடியாது. அவர் அந்த நியாயப்பிரமாணத்துல போனீங்கன்னா ஒரு ஃபீல் பிரியா இருக்கவே முடியாது. நீங்க ஒரு நாள் 2 நாள் தான் அப்படி 3 மணி நேரம் 4 மணி நேரம் முழங்கால மடக்கி நான் பாரு முழங்கால ஜெபிக்கிறேன் இல்லையா பாரு நீ முடிவு போட்டீங்க. ஆனா 3ஆம் நாள் தொப்புன்னு உபவாசம் இருக்கிறது அது மாதிரி தான். நீ 40 நாள் இருக்கிறேன் பாரு உபவாசம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஆவியானவர் என்ன சொல்றாரு பாரு, என்கிட்ட ஒரு காரியத்தை ஆவியானவர் சொன்னார்னா எஸ் சொன்னார்னா அதே காரியத்தை உங்ககிட்ட நோ சொல்லுவார் ஆவியானவர். அதுதான் இல்ல அவங்க அப்படி ஜெபிக்கிறாங்க பிரதர், நான் இவங்க இப்படி ஜெபிக்கிறேன் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபிக்கிறேன் நான் அதிகாலையும் அதெல்லாம் நீங்க அது அடுத்தவங்கள. ஆனா உங்களுக்கு என்ன சொல்றாரு அதை கேட்டு நடங்க. அடுத்தவங்களுக்கு என்ன சொல்றாரு ஆவியானவர் உங்களுக்கு நோ சொல்லுவார். அதை கேட்டு நீங்க பழகிக்கணும் பிறகு. அதை கேட்டு நீங்க நடக்க ஆரம்பிக்கணும். பாருங்க அடுத்து வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம் அதுல 14 வாசிங்க. 7-14 வாசிங்க பிரதர். 7-14 ரோமர் 7வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. போதும் பிரதர். பாருங்க நியாயப்பிரமாணம் எப்படி ஆயிடுச்சா பாருங்க. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்னைக்கு நீங்க தண்ணியில முழுகி ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ
அப்பவே அது எல்லாம் ஆவியின் பிரமாணம் மாறிடுச்சு பிரதர். அந்த பழைய ஏற்பாட்டுல அந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் அதான் சொன்னார், நான் போகிறது நல்லதுன்னு சொன்னார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நான் போகிறது நல்லது, பரிசுத்த ஆவியானவர். என்னைக்கு இவர் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல போனாரோ 50வது நாள்ல அடுத்து அவர் இறங்கி வந்தார், பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் எல்லா வழியிலும் நம்மளுக்கு சகல சத்தியத்துல ஒரு சின்ன காரியத்துல இது செய்யக்கூட அவர் தான் சொல்லிக் கொடுக்கிறவர். அவர் சத்தத்தை கேட்டு பழகிக்கணும். அவர் சத்தத்தை கேட்க பாருங்க, அது பாருங்க. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குள்ளேதான் இருக்கிறது. ஆவியானவர் தான் நடத்துறது. ஆவியின் பிரமாணம் யார் நடத்துறதுன்னா ஆவியானவர் தான் நடத்தணும். அவரை விட்டா நம்மளுக்கு வேற வழியே கிடையாது. 8:2 வாசிங்க பிரதர். அதுல 8வது அதிகாரம் ரோமர் 8:2. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டு. பாத்தீங்களா, கிறிஸ்து இயேசுவினால் என்னைக்கு அவர் வந்தாரோ அன்னியோட அவர் மேல போனார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் பாருங்க, நம்மள எதில் மீட்டெடுச்சிருக்கு பாருங்க, என்னை பாவம் மரணம் என்பது பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. அல்லேலூயா. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கணும். ஆவியானவர் எஸ் சொன்னா எஸ் சொல்லணும், அவர் நோ சொன்னா நோ சொல்லணும். நீங்க ஒரு நாள் நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க எதனா செஞ்சுட்டு மாட்டிட்டு முடிக்க கூடாது. ஆண்டவர் என்ன மாட்டி விட்டாரு பிறகு இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு ஆவி எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அவர் சமூகத்துல முழங்கால மடக்குங்க. ஆவியானவர், அப்பா நீ வெளிப்படுத்துப்பா, நீ தம்மா எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தணும். ஆண்டவர் காரியம் இப்படி இருக்குது, இந்த குடும்பத்துல இந்த காரியம் நடக்கணும்பா, நீ என்ன சொல்றீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமூகத்துல போயிட்டு உட்காருங்க. அவர் சமூகத்துல முழங்கால முடக்குங்க. கர்த்தருக்கு பயப்படுதல், அதான் டைரக்ஷன் கொடுப்பாரு. அந்த கர்த்தருக்கு அதான் சொல்ல ஞானத்தின் ஆரம்பம் சொல்லுகிறார் பாருங்க, டைரக்ஷன் கொடுப்பாரு. கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம் வேணும் நம்மளுக்கு. உடம்புல எப்பவுமே அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளால நம்ம அந்த கர்த்தருக்குள்ள ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை, இந்த சத்தியம், இந்த இதுதான் அடிப்படை சத்தியம். அடிப்படை சத்தியம் இதுதான். ஆவியின் பிரமாணத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப புதிய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கு எல்லாம். அந்த பழைய உடன்படிக்கைலாம் முடிஞ்சு போய் எல்லாம் புதிய உடன்படி. கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய படைப்பாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அவரை எல்லாம் அவர் மூலமா தான் நம்மளுக்கு எல்லாமே அவர் தான். ஆவியானவர் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. இதை செய்ப்பா, இதை செய்யாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நீங்க புறப்படும் போது கூட இந்த ரூட்ல போகாதப்பா, நீ வேற ரூட்ல போ சொல்றீங்க. வண்டி எடுக்கிறீங்க எங்கன்னா ஒரு இடத்துக்கு போறதுக்கு எது அது கொடுக்குறாரா, இந்த ரூட்ல போப்பா, அந்த பொண்ணு அங்க அவங்கள பார்க்கலாம், இங்க பார்க்கலாம், எல்லாம் அவர் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது. ஒவ்வொரு காரியத்திலும் அவர் இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார், நமக்கு நிழலா இருக்கிறார், நம்ம கூடவே எல்லா சகல சத்தியத்திலையும் நம்மளை நடத்தக்கூடவர் அவர் தான். ஆவியானவர் தான். ஆவியானவர் இல்லாத நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் சொன்னார் பாருங்க, நான் போகிறது நல்லது, போனாதான் வேற ஒரு தேட்டரவாளன் இறங்கி வருவார். பெந்தகோஸ்து நாளன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் பாருங்க. இப்ப வரைக்கும் அவர் தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி பிரதர், நம்ம அவரை தான் சார்ந்து இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூடவே இருக்கிறார். நமக்கு நிழலா நம்ம பக்கத்திலே இருக்கிறார். அப்பா இது செய்யலம்பா, இது செய்யக்கூடாதுப்பா, இது இப்படி செய்ய பாரு என்னென்ன கொடுக்குறாரு பாருங்க. வேற யாரும் இவ்வளவு நல்ல தேவன் பாருங்க பிரதர், நம்மளுக்கு எவ்வளவு காரியத்தை செஞ்சு கொடுக்குறாரு. இது செய்ய ஃபர்ஸ்ட் ஞானத்தை கொடுக்குறாராம், அதுக்கப்புறம் உணர்வை கொடுக்குறாரு, நினைப்பூட்டுதல், அப்பப்போ நினைப்பூட்டுதல் கொடுக்குறாராம் பாருங்க. அப்படி கொடுத்து அடுத்து என்ன கொடுக்குறாரு பாருங்க, பலத்தை கொடுக்குற, ஆலோசனை, கவுன்சில் கொடுக்குறாரு. இந்த இது இப்படி செய்யணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சில் கொடுக்குறாரு பாருங்க. இது ஆய் போச்சு, தப்பு போன டைம் அது செஞ்சல, தப்பு போய் மாட்டிக்கிச்சுல, இப்ப இந்த மாதிரி செய்யப்பா, போன டைம் நீ தப்பா பண்ணிட்டேன், ஆனா இப்ப அந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை, கவுன்சிலும் கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கடுத்து அந்த காரியத்தை எப்படி செய்யணும்ட்டு பலத்தை கொடுக்குறாரு பாருங்க. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அந்த பலத்தை கொடுத்துட்டு இந்த அறிவு கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கப்புறம் எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தையும் கொடுக்குறாரு. அப்டேட், அந்த ஸ்கேனிங் நம்ம மனசுல எப்பவுமே வந்துகிட்டே இருக்கணும். இந்த காரியத்தை இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இந்த செய்யக்கூடாது, கர்த்தருக்கு உகந்தது எது, கர்த்தருக்கு ஒவ்வாதது எது, அது அப்டேட், அது எப்பவுமே நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். அது உடனே இப்ப 4 பேர் வீணான கர்த்தரு அந்த வீணான வார்த்தைக்கு கணக்கு காப்பாரம் பாருங்க ஆண்டவர் வரப்போ. ஆனா தவறான வார்த்தை எவ்வளவு பேசிருப்போம், அதுக்கு என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பேசிட்டு இருப்போம் நம்ம இதுக்கு முன்னாடி, ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வீணான வார்த்தை கணக்கு கேட்பாரான். அப்போ கணக்கு கேட்பாருன்னா, கணக்கு எது கேட்பாங்கன்னா பைசா விஷயத்துலதான் கணக்கு கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு,
வீணான வார்த்தையே நான் கணக்கு கேட்பேன்னு சொல்றாரு பாருங்க. வீணான வார்த்தையை கணக்கு கேட்பாருன்னா நம்ம பேசின அந்த தவறான வார்த்தைகள் எத்தனை வார்த்தை பேசியிருப்போம் வீணான. அதுதான் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை மாத்திரம் தான் பேசணும். ஆண்டவருக்குள்ள நம்ம பிள்ளைங்களா இருக்கிறோம். அவர் நம்மளை சிலுவிலே பெற்றெடுத்து இருக்கிறார். அவருடைய சந்ததியா நாம் இருக்கிறோம் பிரதர். அவருடைய சந்ததியா நாம் இருக்கிறோம் பிரதர். அவருடைய ஜனங்களா நாம் இருக்கிறோம். நம்மளை பெற்றெடுத்து இருக்கிறார் சிலுவில. சும்மா கிடையாது அந்த வார்த்தைலாம் ரொம்ப. அதெல்லாம் அந்த வார்த்தையை வாசிங்க. ஏசாயா 53:10 வாசிங்க பிரதர். அந்த வார்த்தைலாம் சும்மா சொல்லல. ஏசாயா 53:10 53வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பிரதர். ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகள் உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, நாம தான் அந்த சந்ததி, நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவருடைய சந்ததியா இருக்கிறோம் பிரதர். நம்மளை சிலுவையில பெற்றெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையா நம்ம இருக்கிறோம். அதனால அவருக்கு பயந்து நடக்கிற அந்த பயத்தை கேளுங்க பிரதர். எங்க ஜெபத்துல உட்காரும் போது, ஆண்டவரே அப்பா அவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளையா எங்களை மாற்றுங்கப்பா. அப்படிதான் நம்ம பசங்களுக்கு கூட சொல்லி கொடுக்கணும். கர்த்தருக்கு பயப்பிடிக்காதுப்பா, கர்த்தர் தப்புக்கார. ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம எந்த ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஆண்டவருக்காக அவர் எப்படி இருந்தாரு பாருங்க. அவருடைய வார்த்தை, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அந்த ஞானம் பாருங்க எல்லாம் நம்ம கொடுக்குறாராம் பாருங்க. ஆவியானவர் எல்லாத்தையும் ஞானத்தை கொடுக்குறாராம், உணர்வை கொடுக்குறாராம். அதுக்கப்புறம் பாருங்க ஆலோசனை கொடுக்குறாராம். அப்புறம் ஆலோசனை கொடுத்துட்டு அது காரியத்தை எப்படி சேர்த்து அந்த பலத்தையும் கொடுக்குறாராம் பாருங்க. அறிவை கொடுக்குறாராம். அதுக்கப்புறம் அது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பாருங்க. அந்த பயத்தை கொடுக்குறாராம் பாருங்க. நீங்க ஒரு காரியத்துல அதே தான் நம்ம வீட்டுல அக்கம் பக்கம் இருப்பாங்க. அது இதெல்லாம் செஞ்சு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம எதுவுமே அந்த விக்கிரகத்துக்கு படைத்த உணவு. அதப்ப அந்த தானியலுக்கு அந்த உணர்வு வந்துச்சு பாருங்க. அதுதான் நினைப்பூட்டுது, தன்னைத்தானே நினைப்பூட்டி கொள்ளுதல், அப்டேட் பாருங்க. அது அந்த உடனே ஏஞ்சிட்டா பாருங்க, சாப்பிட மாட்டான். ஏன்னா பாபிலோன் ராஜாவாயிற்று, இவனெல்லாம் விக்கிரகங்களுக்கு படைத்த உணவை தானே அது படைச்சிட்டு தானே கொண்டாந்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி நம்மள அதே மாதிரி நம்ம இருக்கணும். ஒவ்வொரு காரியம் அந்த விஷயத்துல மாத்திரம் கிடையாது. வீணான எதுவுமே பேசக்கூடாது பாருங்க. நம்ம இவ்வளவு நாள் பேசிட்டுமே பிரதர், அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பிரதர் பண்றதுன்னா, வேதத்துல ஒரே ஒரு வசனம் தான் இருக்குது. நம்ம இத்தனை நாள் நம்ம பேசின வார்த்தைக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு வேதத்துல ஒரே ஒரு வசனம் தான் இருக்குது. நம்ம அதுல தப்பிச்சுக்கிறதுக்கு அது எந்த வசனம்னா, அப்போஸ்தலர் எடுத்துட்டீங்களா பிரதர்? அப்போஸ்தலர் 19:20 வசனம் வாசிங்க பிரதர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 20வது வசனம். இவ்வளவு பலமாக கர்த்தருடைய வசனம் வெறுப்படைந்தது. அல்லேலூயா, ஆமென். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த வசனத்தை நல்ல வாக்குத்தத்த வசனங்களா எடுத்து அறிக்கை பண்ண அது இனிமேல் தவறான வார்த்தை பேசாதீங்க. இதுக்கு முன்னாடி பேசுனீங்க பாருங்க, தவறான எவ்வளவு பேசிட்டு இந்த வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கும். கிரியை செய்யாது, அந்த வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கும், வாழ்நாள் பூராது. அதனால நீங்க ஒரு நாள் பேச அந்த வார்த்தையை விட்டுடுங்க.
தவறான வார்த்தையை பேசத்தை விட்டுடுங்க. நல்ல வசனங்களை, வாக்குத்தத்த வசனங்களா எடுத்து இவ்வளவு பலமாய் அதுதான் மேற்கொள்ள எழும்ப ஆரம்பிக்காது. நீங்க பேசுற இத்தனை நாள் நீங்க பேசுற தவறான வார்த்தைக்கெல்லாம் இந்த ஒரு வசனம் தான் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டு கர்த்தருடைய வசனத்துல விருத்தி அடையணும். விருத்தி அடைய அடைய நல்ல வார்த்தையை பேச 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 நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறீங்க பாரு, அது எல்லாத்தையும் மேற்கொண்டு எழும்ப ஆரம்பிக்கும். அதுதான் இந்த வசனம் தான் நம்மளுக்கு கர்த்தருடைய அந்த வசனம் தான். வார்த்தை தான் அவரு தான் வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்க விடக்கூடாது, கெட்டியமா பிடிச்சிங்க பிரதர். இதுதான் இன்னைக்கு நமக்கு சுத்தராகி ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற வார்த்தை. ஞானம்னா என்ன, உணர்வுனா என்ன, பலனா என்னென்ன கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். அறிவுனா என்ன சொல்லி கொடுக்குற பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலாம் என்னன்னு இந்த ஒரு வசனத்துல இந்த ஒரு 4-5 வார்த்தையை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நம்ம இதை கெட்டியா பிடிச்சிக்கணும். இந்த வார்த்தை விடவே கூடாது. நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா போதும் பிரதர். அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். வீணான நிறைய வார்த்தைங்க வரும், நிறைய ஃப்ரெண்டுங்க பேசுவாங்க, வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, நிறைய பேஸ்புக்ல நிறைய வரும். அதுல வந்துட்டு கர்த்தருக்கு எது பிடிச்சதோ அதை மாத்திரம் எடுத்துக்கணும். ஞானம் என்ன, சகலத்தையும் அறிந்து கொள்ளுங்கள் எல்லாரும். ஆனா அதுல இருந்துட்டு கர்த்தருக்கு பிடிச்சதை மாத்திரம் நம்ம எடுக்கணும், விட்டு விலகணும். இது பிடிக்கலையா உடனே அந்த இடத்துல நம்ம டக்குன்னு டில் பண்ணிட்டு அவுட் ஆயிடணும் அந்த இடத்துல இருந்து. அதுதான் ஞானம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. మీరు మాట్లాడుతున్న వ్యక్తి మీ కాల్ ను హోల్డ్ లో ఉంచారు. దయచేసి లైన్ లో వేచి ఉండండి. आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उसने आपकी कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहें. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. Hallelujah. మీరు మాట్లాడుతున్న ஜெபிக்கலாங்க பிரதர். ஜெப குறிப்பு இருக்குங்களா? ரொம்ப வயிறெல்லாம் வீக்கமா இருக்கு. சரிங்க. ஏஞ்சல் சிஸ்டருங்களா? நீங்க சொன்ன சேவையில எல்லாம் பூரா நீங்க வந்து எல்லாமே நிறைய என்ன சொல்றது, நான் தனிப்பட்ட முறையில் பேசலாம். சரிங்க சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். பிதாவே, நீர் எங்களிடத்தில் அன்பாக இருக்கிறீரப்பா, நாங்களும் உம்மிடத்தில் அன்பாகவே இருக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை சொல்லி கொடுத்துட்டீங்க அப்பா. ஞானம்னா என்ன, அல்லேலூயா, உணர்வுனா என்ன ஆண்டவர் அப்பா. நீங்க ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கிறீரப்பா, நீ பலத்தை கொடுக்கிறீரா இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. நீ அறிவை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்பா. அப்ப அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்ப அந்த வாழ்க்கையை நீங்கள் கொடுங்கள் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அது அப்படியே நடைமுறைக்கு வரட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை நாங்க அப்படியே லிட்டரலா நம்புறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை நீ எழுதின அந்த வார்த்தை நாங்க அப்படியே விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நன்றி ஏசப்பா. நன்றி கர்த்தாவே. இதோ காலையிலிருந்து மட்டுமா நம்முடைய பிள்ளைகளோ தேவைகளை சந்தித்து கொடுத்தீரப்பா. அதற்காக நன்றி கர்த்தாவே. அதற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை மனதில் அப்பா அப்டேட் பண்ணிக்கொண்டே இருங்கள் ஆண்டவரே. எங்களுக்கு ஸ்கேனிங் பண்ணிக்கொண்டே இருங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் எங்க மனதில் வரவே கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுக்கு பிடிக்காத, கர்த்தருக்கு உகந்தது எது, கர்த்தருக்கு உகந்தது அல்ல எது, அந்த பகுத்தறிக்கு அந்த அறிவு எங்களுக்கு கொடுங்கள் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. வீணான குப்பைகளை நாங்கள் எதுவும் பேசக்கூடாதப்பா. வீணான வார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடாது ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. அல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, உங்க பிள்ளைகளை வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை ஆண்டவரை நடக்க செய்வீர ஆண்டவரே. அப்பா, அந்த ஜீவ தண்ணீர் அப்பா பருகி கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. பல மணி நேரமாக அந்த அன்பு பாஷையில பேசிக்கொண்டே இருக்கணும் அப்பா. ஆமாம் ஆண்டவரே. ஜீவ அப்பத்தையும் ஜீவ தண்ணீரையும் ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ பசிக்க கொடுங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, சிஸ்டர் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏஞ்சல் சிஸ்டர் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த வயிற்றிலே ஆண்டவரே அப்பா என்ன இருக்குன்னு தெரியல அப்பா, அது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா அந்த வயிற்று வலியிலிருந்து தேவனே ஒரு விடுதலை கொடுக்கிறாக ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. உங்களுடைய ஆய்ச்சி பாய்ந்த கரத்தினால் அப்பா தொட்டு ஆண்டவரே, இது உங்களுடைய வார்த்தை கேட்க அந்த வயிற்று வலியில கூட பார்க்காதப்பா. உடைய வார்த்தை கேட்கிறது ஒரு வாஞ்சியாய் வந்திருந்தாங்கப்பா ஆண்டவரே.
அல்லேலூயா ஆண்டவர் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறப்பா. உங்களுடைய ஆணைப்பா இந்த கரத்தினால் சிஸ்டருடைய அடரே வயிற்றை தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால. ஆமாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா. எதன் மூலமா அந்த வயிற்றில் இருக்கிறது உமக்கு மாத்திரமே தெரியும் ஆண்டவரே. அப்பா அந்த வயிற்று ஒரு விடுதலை கொடுங்கள் அப்பா. அந்த வேதனை அந்த வழியில் இருந்த ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர் ஆண்டவரே. அப்பா கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவரை நீ குரல் கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறப்பா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் நீர் பதில் கொடுக்கக்கூடிய வல்லவரா இருக்கிற ஆண்டவரே. அப்பா இது உங்களுடைய பிள்ளைகள் அப்பா கூப்பிடுகிறோம் ஆண்டவர், உண்மை நோக்கி ஏறெடுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே அதை தொட்டு ஆண்டவரை அதை குணமாக்கி வீரக ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் அங்கு நடக்கட்டும் ஆண்டவரே, ஒரு அதிசயம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமாம் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவர் உம்மாலே அப்பா, உம்மாலே ஆகும் ஆண்டவரே. உம்மாலே கூடாத அப்பா கிறிஸ்துவுக்குள் அவராலே அவரை அன்றி ஒன்றும் செய்ய முடியாது. நீரே மெய்யான திராட்சை செடி அப்பா. நாங்கள் எல்லாம் கொடிகள் ஆண்டவரே. இந்த கொடியான திராட்சை செடியில நிலைத்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. உண்மை அன்றி அப்பா நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது அப்பா. நீ சொன்னீர் அப்பா நீர் எங்களிலும் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அதெல்லாம் செய்யப்படும் சொன்னீர் ஆண்டவர். அந்த வார்த்தையினுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. மனம் இறுக்கம் உள்ளவர் அப்பா, மனதுருக்கம் உடையவர் ஆண்டவரே. அப்பா அந்த வழியில இருந்து அந்த வேதனை இருந்து துக்கத்திலிருந்து ஒரு சந்தோஷத்தை கொடுங்கள் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அப்ப அந்த பிள்ளையால் சிஸ்டரோட கண்ணீரை ஏறெடுத்து பார்ப்பீராக ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே ஆண்டவரே. இப்பொழுது நீ அங்க தொட்டு சுகமாக்கினதற்காக நன்றி அப்பா. ஒரு சாட்சி உள்ள பிள்ளையாய் மாற்றுங்கள் ஆண்டவரே. அப்பா நாளைக்கு சொல்லும் பொழுது கூட ஆண்டவரே ஒரு சாட்சி உண்மை குறித்து சொல்லணும் ஆண்டவரே. அந்த வயிற்று வலிக்கு விடுதலை கொடுத்தார், கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு சாட்சியை நாளைக்கு சொல்ல வைப்பீராக அப்பா. உமது நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, உமது நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே, உமது நாமம் ஆண்டவரை கனப்படுத்தணும், மகிமைப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே. எங்களுக்கு ஒன்றுமில்லை பாவியானவர் நீரே உதவி செய்வீராக அப்பா. கூட வல்லவராய் இருக்கிறீரப்பா. சகல சத்தியத்தில் நடத்தக்கூடிய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவர். நீரே அப்பா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்கும் நீர் உதவி செய்து வருகிறீர் ஆண்டவரே. இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாதுன்னப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்டு அதை நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் இந்த மாற்றி வீரக ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ஏசப்பா ஆண்டவரே. இது நீ வார்த்தையை பேச வைத்தீரப்பா, அதற்காக நன்றி கர்த்தாவே. அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. நீ பேசுற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அல்லேலூயா ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.